Hello students, welcome to Xylem NEET Tamil YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ நம்ம GIB எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நவம்பர் 10th தான் நம்ம எக்ஸாம். அண்ட் இன்னைக்கு இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, நம்ம ட்ரிச்சிலையும் நம்ம GIBயோட எக்ஸாம் சென்டர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க, ட்ரிச்சிலையும் இருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஹைப்ரிட் கேம்பஸில் இருக்குது, ட்ரிச்சியில் வந்து ராஜாஜி ஸ்கூலில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. மாக் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம எவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம், அது வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் வந்து தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ தெர்மோடைனாமிக்ஸ் சாப்டர்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி, வாங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் நம்ம என்ன சொல்லலாம்? எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சாப்டரோட பேரு தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சைலத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற ஷார்ட்ஸு, கண்டென்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் நாம் விளம்பரப்படுத்துகிறோம். ஸோ யூ கேன் ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ், ஓகே, வித்வுட் ஃபெயில். அதே மாதிரி எக்ஸாம் பற்றி சொல்லும்போது நவம்பர் 10th எக்ஸாம் மத்தியானம் தான் எக்ஸாம். மத்தியானம் 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும். ஸோ 3 மணி நேரம் 20 minutes. ஒரு ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல், அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயும் ட்ரிச்சிலையும் தான் நம்ம சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயில் வழியாக ஒரு ஹால் டிக்கெட் கிடைக்கும். அந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்தால் போதும். ஓகேவா? சரி, then போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு படிச்சு பாருங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? Under isothermal and reversible condition the term free energy, யாரை பத்தி கேக்குறாங்க சார்? ஃப்ரீ எனர்ஜியை பத்தி கேக்குறான். ஓகே, ஃப்ரீ எனர்ஜி பத்தி கேக்குறான். Under isothermal and reversible condition the term free energy in thermodynamics signifies. What is the significance of the free energy? எல்லாருக்கும் தெரியும், டெல்டா ஜி. நம்ம படிச்சிருக்கோம், டெல்டா ஜி இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்படி தானே படிச்சிருக்கேன்? எஸ். ஸோ இட் இஸ் ஆஃப் த நெகட்டிவ் ஆஃப் யூஸ்ஃபுல் ஒர்க். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டா ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கு நம்ம யூஸ்வலாக பார்த்த ஒர்க் கிடையாது. நம்ம நார்மல் ஒர்க் எப்படி? நார்மல் ஒர்க்னா நம்ம மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வின்னு படிக்கும்ல, அது கிடையாது. இது டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல் ஒர்க். இதுதான் நம்ம நார்மல் ஒர்க் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. ஆனால் டெல்டா ஜினா என்ன? நெகட்டிவ் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஒர்க் கிடையாது, இது வந்து நான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க். ஸோ நான் எக்ஸ்பான்ஷன் இங்கே 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக 1 வராது, அதே மாதிரி 3யும் வராது. அண்ட் இது என்ன கண்டிஷன்? ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள். ஸோ ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள் கண்டிஷன்ல நடக்கிற நான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் இஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, சரி, அப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? Next question, பாருங்க, எல்லாரும் பாருங்க. When 1 mole of a gas is heated at a constant volume. So volume constant னு சொல்றாங்க. Volume constant னு சொன்னா நம்ம சொல்லலாம் it is an isochoric. Delta V is equal to 0. Okay, temperature is raised from 298 to 300 Kelvin. Heat supplied to the gas is அப்படின்னா Q 500 joule. Then which statement is correct? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்றேன் கேக்குறாங்க. ஓகே, சோ இது ஐசோகோரிக் தானே. W டெல்டா V is equal to 0, சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஓகேவா? சோ இங்க பாருங்க, நமக்கு தெரியும் W work என்ன ஃபார்முலா? So work is equal to minus P external into delta V. delta V தான் 0 தானே, delta V 0. So அதனால W is equal to minus P external into 0. That means W is equal to 0. Work 0. So work 0 எங்கெல்லாம் இருக்கு சார்? இங்க work 500 ஜூல் வருது, தப்பு. work 0, so இங்க இருக்கு. அப்புறம் work எங்க 0 இருக்கு? அப்புறம் எங்க work 0வா இருக்கு? ஆப்ஷன் 2. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒர்க் 0 கிடைச்சிச்சு. ஒர்க் இங்க பாருங்க 500 ஜூல்னு தராங்க, தப்பு. இங்க பாருங்க Q is equal to W னு சொல்றாங்க, W வந்து 500 னு சொல்றாங்க, தப்பு. ஒர்க் தான் 0 தானே. ஏன்னா ஐசோகோரிக்னா டெல்டா V 0.
volume constant இருக்கிற process பேரு தான் isochloric process. In that process volume is constant, so change in volume will be 0, and we know the formula W is equal to minus P external into delta V. So delta V is 0 na work 0. Work 0 இங்க இருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் 2 சிம்பிள். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? So next question போலாமா? அடுத்தது என்ன? A system is changed from state A to state B. So state A to state B. ஒரு system state A to state B க்கு போகுது by one path. Okay, ஒரு path எடுத்து போகுது. And from B to A, okay, திரும்பி வராங்க. B to A திரும்பி வராங்க. B to A திரும்பி வராங்க. By another path. Yes, different path தான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒரே path கிடையாது. போன வழியே திரும்பி வரல. இது போன வழி, இது போன வழி, இது திரும்பி வந்த வழி. ஓகேவா? If delta U1 and delta U2 are the corresponding changes in internal energy. Okay, A இலிருந்து B க்கு போனேன்ல, அங்க இருக்கிற internal energy change delta U1. திருப்பி B இலிருந்து A க்கு வந்தேன்ல, அங்க இருக்கிற internal energy change delta U2. புரியுதா? எப்படி சேஞ்ச்னா என்ன? சேஞ்ச்னா என்ன? delta U means U final minus U initial. தெரியுமா? அப்ப delta U1 னா என்ன தெரியுமா? Internal energy at B minus internal energy at A. What is delta U2 then? Delta U2 சொல்லும்போது இதுதான் இனிஷியல், இதுதான் ஃபைனல். So internal energy at A minus internal energy at B. Okay, and என்ன கேட்டிருக்காங்க? இது பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் நல்லா படிச்சு பாருங்க. And you all know that the important thing is, the key concept is internal energy is a state function. It is not a path function. So நீங்க இந்த வழியா போய் இந்த வழியா வந்தா அப்படியெல்லாம் இல்ல. இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த வழி வேணாலும் போகலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஓன்லி கன்சர்ன்ட் அபவுட் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட். எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க தான் முடியுது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், அது மட்டும்தான் இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த பாத் எடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. இன்டர்னல் எனர்ஜி is a state function. அப்படினா இங்க ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்பி வந்திருக்கீங்க. A ல இருந்து ஆரம்பிச்சு B போனேன், திரும்பி B ல இருந்து A க்கே வந்துட்டேன்ல. அப்படி திரும்பி வந்தா என்ன அர்த்தம்? அது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்னு அர்த்தம். அண்ட் சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜீரோவா தானே இருக்கும். ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஸ்டேட் இஸ் நாட் சேஞ்சிங். எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து சேர்றாங்க. ஸோ இன் சைக்கிளிக் ப்ராசஸ் எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷனும் ஜீரோ தான் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இங்க இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ வரணும். ஸோ டெல்டா U1 plus delta U2 ஜீரோ. ஆப்ஷன் 3 is the right answer. Is this clear? Yes. போலாமா? Next question. Which of the following is correct option? இது correct option கேக்குறாங்க. Which of the following is correct option for free expansion? என்ன பேரு? Free expansion. அப்படின்னா என்ன? ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு கேஸ் இருக்கா, அந்த கேஸுக்கு ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆக முடியுது. ஏன் முடியுது? எப்போ முடியும் சார்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோவா இருந்தா தான் சார் இந்த மாதிரி ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் சொன்ன உடனே P external will be 0. அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். Of an ideal gas under adiabatic condition சொல்றாங்க சார். Adiabatic condition என்ன சார்? Adiabatic condition Q is equal to 0வா இருக்கும் சார். In adiabatic there will not be any heat exchange. Heat absorption நடக்காது, heat evolution நடக்காது. There is no heat exchange. அதனால Q வந்து 0வா இருக்கும். And P external அதுவும் 0வா இருக்கு. சோ பார்க்கலாமா? Q0 எங்கேல இருக்கு சார்? Q0 இங்க Q0, இங்கேயும் Q0, இங்கேயும் Q0. ஓகே, அப்போ ஆப்ஷன் 3 வராது. ஏன்னா ஆப்ஷன் 3ல Q not equal to 0 சொல்றாங்க. ஆப்ஷன் 3 வராது. ஓகே, அடுத்து நாம சொல்ல போறேன் W is equal to minus P external into delta V தானே. And we know that P external is equal to 0. Therefore W is equal to minus 0 into delta V. W is equal to 0. W0. இப்போ W0 இருக்கிறது இல்ல. இங்க பாருங்க W not equal to 0. W0 தான். அப்ப 1 வராது. இங்க W0. Yes, possible. இங்க அப்ப 1 வராது, 3 வராது. Q0, W0. ஓகே, அப்ப இங்க இனிமே நாம பார்க்க வேண்டியது டெல்டா T பத்தி தான் கண்டுபிடிக்கணும். டெல்டா T பத்தி என்ன கண்டுபிடிக்கலாம்? டெல்டா T பத்தி பாருங்க. We know that delta U is equal to Q plus W தானே. ஆமா சார். And delta U is equal to Q plus W னா அது P delta V தானே. ஆமா சார். ஓகே, ஐடியல் கேஸ் சொல்லியிருக்காங்கல்ல, ஐடியல் கேஸ்னு. எஸ் சார் சொல்லியிருக்காங்க சார், ஐடியல் கேஸ்னு சொல்லியிருக்காங்க சார். அப்படின்னா டெல்டா U is equal to
Q plus P delta V க்கு பதிலா நம்ம nRT யூஸ் பண்ணலாமா? Yes sir, delta of nRT யூஸ் பண்ணலாம் சார். Number of moles constant, gas constant, ideal gas constant, எல்லாமே constant. Temperature பத்தி என்ன சொல்றாங்க? ஏதாவது சொல்றாங்களா? இல்ல temperature பத்தி எதுவும் சொல்லல. Clear? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் W என்னது? 0. W என்னது? 0. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். W 0. அப்ப P delta V 0. அப்ப delta nRT 0. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா delta U is equal to Q. Q பத்தி என்ன தெரியும்? சார் Q 0. அப்புறம் வர்க்க பத்தி என்ன தெரியும்? சார் வர்க் 0. வர்க்னா என்ன? P delta V. P delta V னா என்ன? delta nRT. delta nRT 0. So delta nRT, delta of nRT 0. Number of moles constant. R constant. அப்ப temperature அதுவே என்னது? delta T0 னு சொல்றாங்க. delta T0. We can from this we can இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம சொல்லலாம் delta T0. delta T0 னா என்ன அர்த்தம்? There is no change in temperature. Temperature remains constant அர்த்தம். Temperature constant இருந்தா internal energy constant. ஓகேவா? சோ இங்க delta T0 னு வந்துருச்சா? சோ delta T0 இங்க இருக்கு, இங்க இல்ல. சோ ஆப்ஷன் 2 வராது. The correct answer is option 4. Correct answer is option 4. புரிஞ்சுதா? என்ன பண்ணானே? Adiabatic உடனே Q is equal to 0. அப்புறம் P external 0. அப்படினா work 0. அப்ப Q0 work 0. Q0 work 0. ஓகே. இப்போ பாருங்க delta U is equal to இத வந்து இப்படியும் நீங்க யோசிச்சா போதும். சிம்பிளா யோசிக்கலாம். delta U is equal to Q plus W தானே? delta U is equal to Q plus W தானே? So delta U is equal to Q 0 W 0. அப்போ internal energy, change in internal energy 0, and we all know that change in internal energy is a function of temperature. So delta U 0 னு சொன்னா அதுக்கு அர்த்தம் temperature 0 தான். இப்படி எல்லாம் பண்ணனும் கூட அவசியம் இல்ல. You can directly அந்த angle யோசிச்சா, because internal energy is a function of temperature. So when delta U is 0, it means temperature is constant, delta T is also 0. Option 4 is the right answer. Clear? Next, which one among the following is the correct option for a right relation between Cp and Cv for 1 mole of ideal gas? ரொம்ப simple. What is Cp and Cv? அந்த பேரு நான் பதிலுறோம். Cp னா என்ன? சார் Cp னா specific heat capacity at constant pressure. Cv னா என்ன? சார் specific heat capacity at constant volume. And what is the relation? Cp minus Cv is equal to nR. ஆனா இங்க சொல்றாங்க 1 mole னு சொல்றாங்க. So it is equal to R. Cp minus Cv is equal to R. எங்க இருக்கு? Yes, option 1 ல இருக்கு. Option 1 ல இருக்கு. கிளியர்? புரியுதா? உங்களுக்கு கிளியரா ஃபாலோ பண்ண முடியுது இல்ல? எஸ். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க. During isothermal expansion of an ideal gas. ஓகே, என்ன சொல்றாங்க? Isothermal expansion னு சொல்றாங்க. இங்க internal energy பத்தி சொல்றாங்க. enthalpy. ஓகே, சோ இது வந்து ஆப்ஷன்ஸ் பாக்கும்போது internal energy இருக்காங்க, enthalpy இருக்காங்க. சோ அவங்கள ரிலேட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன் நமக்கு இருக்குல்ல. அந்த ரிலேஷன் என்ன? So we know that delta H is equal to delta U plus delta of PV. இது நமக்கு தெரியுமா? தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். ஓகே, அப்ப இத வந்து ரீரைட் பண்றேன். delta H is equal to delta U plus delta PV. PV na nRT, ideal gas தானே. So PV is equal to nRT. So delta PV னு சொன்னா that is delta of nRT தானே. ஆமா. இப்போ இதுதான் நம்ம கையில இருக்கிற ரிலேஷன். ஆனா இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க? ஐசோதெர்மல் னு சொல்லி இருக்காங்க. ஐசோதெர்மல் னு சொன்னா என்ன அர்த்தம்? Isothermal means delta T is equal to 0 because temperature is constant. Temperature is constant. And we all know that internal energy is a function of temperature. So when delta T is equal to 0, then we can also write delta U is equal to 0. Okay. Delta T 0 na delta U 0 தான், because internal energy is a function of temperature. And in the relation பாருங்க, இந்த ரிலேஷன்ல பாருங்க, இந்த ரிலேஷனை பாத்தீங்கன்னா delta H is equal to delta U, அது 0 ஆயிட்டேன், பிளஸ் இங்கேயும் பாருங்க delta of nRT, இதுல n number of moles constant, R constant, T பாக்குறேன் ஐசோதெர்மல் சொல்லிருக்கேன். So T யும் constant. So இவங்களோட சேஞ்ச் யாருக்குமே சேஞ்ச் இருக்காது. So this value will also become 0. So delta H 0. delta U மட்டும் இல்ல. So delta U மட்டும் இல்ல, delta H இந்த 0 தான் வருது.
புரிஞ்சுதா? ஏன்னா டெல்டா ஆஃப் என்ஆர்டி டெம்பரேச்சர் தான் ஐசோதெர்மல் ஆயிடுச்சு. எப்படி டெம்பரேச்சர் மாறும்? ஸோ the whole equation becomes 0. That means internal energy increase இல்ல, enthalpy decrease இல்ல, enthalpy remains unaffected. அதுதான் வரும். ஏன்னா டெல்டா H 0னா என்ன அர்த்தம்? சார் டெல்டா H 0னா சேஞ்ச் இன் enthalpy 0னு அர்த்தம். சேஞ்ச் இன் enthalpy 0னா என்ன அர்த்தம்? enthalpy சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். It will remain unaffected. Yes, the answer is option C. Next question பார்க்கலாமா? Unit of entropy. Okay, entropy ஓட யூனிட் என்ன சார்? entropy ஓட யூனிட் Q reversible divided by T. So what is Q here? Sir, Q is the heat. So அதோட யூனிட் எப்படி இருக்கும்? So அது வந்து ஜூல் per mole இருக்கும் சார். ஜூல் per mole. ஒரு மோல்ல இருக்கிற எவ்வளவு எனர்ஜி ஜூல் per mole இருக்கும். டெம்பரேச்சர் கீழே டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சரோட யூனிட் என்ன? கெல்வின். So இது என்ன ஆகும் சார்? ஜூல் per mole இல்ல, அப்ப மேல போனா மோல் இன்வர்ஸ். கெல்வினும் கீழே இருந்து மேல போனா கெல்வின் இன்வர்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்க பாருங்க. ஜூல், கெல்வின், மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். ஜூல் இல்ல, இது ஜூல் மோல் இன்வர்ஸ், ஆமா ஜூல் மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். ஆப்ஷன் 1 is the right answer. Yes. Next question பார்க்கலாமா? A system in which there is no exchange of matter, work or energy from surrounding. என்னன்னா மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒர்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, நோ மேட்டர், நோ எனர்ஜி, நோ ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது எதை எடுக்க முடியும்? எஸ், இதுல இருந்து நம்ம எடுக்க முடிஞ்சது ஐசோலேட்டட் தான். இன் ஐசோலேட்டட் சிஸ்டம் there will be no exchange of matter or energy or work. We all know that. Right. Next, delta U is equal to Q plus W. ரொம்ப ஃபேமஸ்ல thermodynamics படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈக்குவேஷன் தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பான். delta U is equal to change in internal energy is equal to Q is the heat, W is the work. This is a mathematical expression for எந்த law? First law, second law, third law, 0th law. Yes, this is a famous first law of thermodynamics. Okay. Next question பாருங்க. According to the first law of thermodynamics, delta U is equal to Q plus W. ஆமா, இப்பதான் நம்ம பார்த்தோம். In special cases, the statement can be expressed in different ways. Yes, முடியும். Which of the following is not a correct expression? Okay, 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஒரு எக்ஸ்பிரஷன், இங்க ஒரு எக்ஸ்பிரஷன், இங்க ஒரு எக்ஸ்பிரஷன். இதுல எது நாட் கரெக்ட், எது இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். பாருங்க, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. இதுதான் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் லா இக்குவேஷன். ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டாண்டர்ட் இக்குவேஷன் இதுதான். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொன்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் வி ஆல் நோ தட் when temperature is constant, the change in புரிஞ்சுதா? Internal energy is a function of temperature. So when delta T is equal to 0, it means delta U also 0 னு அர்த்தம். அப்ப delta U 0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? Q plus W equal to 0 ஆகும். That means Q is equal to minus W or W is equal to minus Q. அப்போ இது கரெக்ட் தானே? என்ன சொல்றாங்க? Q is equal to minus W. Yes, கரெக்ட் தான். அது இன்கரெக்ட் கிடையாது. சோ அது ஆன்சர் இல்ல. இட்ஸ் நாட் an answer. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல when no work is done, பாருங்க, delta U is equal to Q plus W. no work னு சொல்றாங்க. அப்ப delta U is equal to Q மட்டும் தானே இருக்கும். இது 0 தானே. so delta U is equal to Q. so இதுவும் கரெக்ட் தான். so it is not the answer. அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? ஆப்ஷன் 3ல in gaseous system. so பாருங்க, delta U is equal to Q plus W, and we all know delta U is equal to Q plus work oda expression P delta V னு தெரியும். gaseous systemத்துக்கு வரும்போது we know that PV is equal to nRT தானே. so P delta V னா என்ன? delta U is equal to Q plus P delta V னு எழுதலாம். இல்லாட்டி அதை வந்து delta nRT நல்லா எழுதலாம். so இது கரெக்ட், இதுவும் கரெக்ட், ஆன்சர் கிடையாது. அடுத்தது என்ன? when work is done by the system, fourth ஆப்ஷன்ல நமக்கு தெரியும். fourth ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்க? delta U is equal to Q plus W. ஆனா when work is done by the system,
நமக்கு தெரியும் என்ன தெரியும் when work is done by the system அதோட sign convention negative work இல்ல system work பண்ணா அது negative on the system பண்ணா அது positive when work is done on the system positive by the system negative so இங்க வந்து minus q minus w னு வேணும் இவங்க என்ன சொல்றாங்க plus னு சொல்லி இருக்காங்கல்ல so இதுதான் incorrect so அதுதான் answer option 4 is the right answer clear okay புரிஞ்சுதா yes அப்ப next question க்கு போலாமா yes வாங்க next question பார்க்கலாமா வாங்க in an adiabatic expansion of ideal gas okay என்ன சொல்றாங்க adiabatic னு சொல்லி இருக்காங்க சரி நமக்கு தெரியும் w ஓட ஃபார்முலா என்ன workனா என்ன சார் work is equal to minus p external into delta v okay என்ன கேட்டிருக்காங்க work ஓட எக்ஸ்பிரஷனா சரி பார்க்கறேன் w is equal to minus p external into delta v இருக்காங்க adiabatic னு சொல்றாங்க adiabatic னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் q is equal to 0 adiabatic la q is equal to 0 q is equal to 0 okay va so we know that delta u see actually in the அந்த ரிலேஷனே நமக்கு தேவையில்லை adiabatic னு சொல்றாங்க adiabatic னா q is equal to 0 so we know that first law என்ன சொல்றாங்க first law of thermodynamics delta u is equal to q plus w தானே so q தான் 0 ஆயிடுச்சு so delta u is equal to w change in internal energy is equal to work அது இருக்கே எஸ் எங்க இருக்கு ஆப்ஷன்ல இருக்கு அவ்வளவுதான் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா என்னது அடியபேட்டிக் சோ அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லிருக்காங்க சோ அடியபேட்டிக்னு சொன்னாலே q ஓட வேல்யூ 0 ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் லால when q is equal to இது வந்து ஈக்குவேஷன் 1 so q is equal to 0 அது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் delta u is equal to w னு வரும் சோ ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர் w is equal to minus delta u அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எக்ஸ்பான்ஷன் அவங்களே சொல்லி இருக்காங்கல்ல சைன் கன்வென்ஷன் எதுக்காக நமக்கு அது ஒரு கன்வீனியன்ஸுக்காக ஸோ இங்க எக்ஸ்பான்ஷன் சொல்லி இருக்காங்க எக்ஸ்பான்ஷன் சொல்லும் போது அது டன் பை த சிஸ்டம் அப்ப நெகட்டிவ் அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம் இங்க இந்த இடத்துல w is equal to delta u னே சொன்னா போதும் ஓகே ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இங்க வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்காங்க அது தப்பு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா கிளியர் நெக்ஸ்ட் क्वेश्चन a system changes from x to y okay ஒரு சிஸ்டம் இருக்கு அது என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது x to y போகுது with a change in internal energy measuring to 25 kilojoules per mole okay x to y ல இருக்கிற change in internal energy delta u xy எவ்வளவு 25 kilojoules per mole by a reversible path and returns from y to x okay return from y to x போகுது by an irreversible path okay what will be the net change okay என்ன கேட்டிருக்காங்க net change in internal energy already நம்ம இதே கான்செப்ட்ல ஒரு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் because பாருங்க இந்த process பாருங்க x ல இருந்து y க்கு போகுது and y ல இருந்து x க்கு வருது that means this is a cyclic process னா அதுல ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆமா internal energy is a state function மறந்துடாதீங்க internal energy is a state function so in cyclic process all state functions will be 0 ஏனா cyclic processல எங்க ஆரம்பிக்குதோ அங்க தான் வந்து முடியுது இப்போ பாருங்க ஆன்சர் இருக்கு 0 இருக்கு போதும் வேற எதுவும் வேணாம் next question பாருங்க the enthalpy change of a reaction does not depend upon enthalpy change பத்தி பேசுறாங்க delta h பத்தி பேசுறாங்க delta h சொல்லுங்க என்ன தெரியும் உங்களுக்கு delta h பத்தி சார் delta h is also a state function delta h is also a state function அப்படினா இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் புரியுதா எங்க இருந்து ஆரம்பிக்குதோ எங்க போய் முடியுதோ அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அதுல நீங்க எந்த வழியா போறீங்க அந்த வழியில நீங்க எந்த தடைகள் சந்திக்கிறீங்க அங்க வந்து நீங்க யாரெல்லாம் மீட் பண்றீங்க நீங்க டைரக்டா ப்ராடக்டா போகுதா இல்ல ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்டா போகுதா இல்ல நீங்க ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை பார்த்து அதுக்கப்புறம் ப்ராடக்டா மாறுதா இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் எங்க வந்து சேர்றோம் tell me your initial place tell me your final place அது மட்டும் தான் ஸ்டேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஸோ எந்தால்பியில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்
does not கேட்டிருக்காங்க, does not depend upon state of the reactant and product. இல்ல அது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்னா என்ன தெரியுமா? ஸ்டேட்னா என்ன? பிசிக்கல் ஸ்டேட்டா, அது சாலிடா, லிக்விடா, கேஸா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடுத்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும். டிஃபரெண்ட் இன்டர்மீடியட் ரியாக்ஷன், டிஃபரெண்ட் இன்டர்மீடியட் ரியாக்ஷன் என்ன? இனிஷியல் ஸ்டெப்புக்கும் ஃபைனல் ஸ்டெப்புக்கும் இடையில நடக்கிறது. புரியுதா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் நேரடியாக ப்ராடக்டாக மாட்டேன். சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டு, சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கார்போ கேட்டியோன் இன்டர்மீடியேட், கார்பானியன் இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் தானே ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு போகும். பட் இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். இவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், எனக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியேட் பற்றி அவனுக்கு கவலையே இருக்காது. ஸோ தட் வில் பி த ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். Okay. Next, which of the following relationship is not correct? Okay, not correct. For the relation between delta H and delta U. So, modella delta H ku delta U ku enna sambandham? So, delta H is equal to delta U plus P delta V. Yes, or we can write delta H is equal to delta U plus delta of Ng RT. ஏன்னா PV is equal to nRT தானே, PV is equal to nRT தானே. அப்ப இப்படி எழுதலாமா? எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம கையில் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? when delta Ng 0. ஓகே, delta Ng 0 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க delta Ng 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. delta Ng 0னா delta H will be equal to delta U. கரெக்ட் தானே? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது. செகண்ட் ஆப்ஷன், when delta Ng greater than 0. delta Ng greater than 0 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆகும். அப்ப அந்த பாசிட்டிவ் வேல்யூ டெல்டா யூ கூட ஆட் பண்ணும்போது the ரைட் சைடு வேல்யூ பெருசாகும். அப்ப டெல்டா H விட அது கம்மியாகும். அப்ப டெல்டா H is equal to சொல்லுங்க, டெல்டா H is equal to delta U plus இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, so delta U plus that bigger value become delta H higher value. So delta H is greater. கண்டிப்பா delta U கூட இந்த பெரிய வேல்யூ ஆட் பண்ணும்போது தான் delta H கிடைக்குது. So who is bigger value? delta H is bigger value. கரெக்ட். அப்ப இது ஆன்சர் கிடையாது. அடுத்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? when delta Ng less than 0, நெகட்டிவ் வேல்யூ. delta Ng நெகட்டிவ் 0. delta Ng வந்து less than 0 சொன்னா நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ delta H is equal to delta U மைனஸ் வரும் இல்ல, இங்க மைனஸ் delta Ng RT னு வரும். அப்படின்னா delta U ல இருந்து ஏதோ ஒன்னு மைனஸ் ஆகும்போது தான் delta H கிடைக்குது. அப்ப delta H delta U யாரு பெருசு? delta U. இங்க வந்து delta U greater than delta H ஆயிடும். அப்படியா கொடுத்திருக்கேன்? ஆமா, அப்படிதான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கரெக்டா கொடுத்திருக்கீங்க. நமக்கு தேவை நாட் கரெக்ட். சோ இது வராது. ஆப்ஷன் 4 தான் ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா வேற வழி இல்லைல்ல. இருந்தாலும் பார்க்கலாம். ஆப்ஷன் 4ல என்ன இருக்கு? where delta Ng is equal to 0. So delta H is equal to delta U plus delta Ng RT. அதுல delta H is equal to delta U plus 0. delta Ng RT 0 தானே. அப்படின்னா delta H will be equal to delta U. ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? delta H greater than delta U னு சொல்றாங்க. சோ இதுதான் இன்கரெக்ட். சோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 4 is the right answer. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? வாங்க. under isothermal condition a gas at 300 Kelvin expands from, okay, gas expand ஆகுது 0.1 லிட்டர்ல இருந்து 0.25 லிட்டருக்கு expand ஆகுது. 0. So volume expansion. Okay, அது நடக்குது against an external pressure 2 bar. Then work done by the gas. Work done கண்டுபிடிக்கணும். Simple formula. Work done is equal to minus P external into delta V. இதுதான் formula. இதுல substitute பண்ணா போதும். So W is equal to minus P external எவ்வளவு? minus P external pressure தந்திருக்கேன்ல 2 bar. ஆனா நம்ம ஆப்ஷன்ல எல்லாம் பாருங்க எல்லாமே ஜூலா இருக்கு. சோ அதனால இங்க ஒரு ரிலேஷன் தந்திருக்காங்க. 1 bar is equal to 100 joule. So minus P external வந்து 2 bar தான். இந்த 2 bar வந்து நாம என்ன எழுதலாம்? 200 joule னு எழுதலாம். 1 bar is 100 joule. அப்ப 2 bar is 200 joule. So minus P external minus 200 into delta V. delta V னா என்ன? எப்பவுமே தெரியும் delta V is equal to V final minus V initial. இந்த V final எவ்வளவு? V final 0.25 minus initial 0.1. So that is equal to minus 200 into இது எவ்வளவு வரும்? 0.25
minus 0.10 இங்க 5 இங்க 1 இங்க 0.15 ஸோ இது என்ன ஆகும் ஆன்சரு இங்க 0 இருக்கு என்ன ஆகும் சார் இந்த 100ஆல 0.15 மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப இங்க -2 மட்டும் இருக்கும் 100 வச்சு அந்த 0.15 மல்டிப்ளை பண்ணா அது it become 15 easy it become 15 இப்போ ஈஸி தானே 2 into 15 30 நெகட்டிவ் சார்ஜ் -30 இருக்கா yes option B is the right answer clear ஓகேவா போலாமா சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் Question படிச்சு பாருங்க 1 mole of an ideal monoatomic gas is mixed with 1 mole of an ideal diatomic gas. The molar specific heat of the mixture at constant volume கேக்குறாங்க. So ரெண்டு கேஸை mix பண்றாங்க. So அதனால நம்ம கையில இருக்கிறது ஒரு mixture தான். So molar specific heat of the mixture. Molar specific heat of the mixture சொல்லும்போது அது at constant volume சொல்றாங்க. At constant volume சொல்றாங்க. So it is the CV of the mixture நாம கண்டுபிடிக்கணும். CV of the mixture கண்டுபிடிக்கணும் that you can easily calculate because ரெண்டு கேஸ் தானே இருக்காங்க அந்த ரெண்டு கேஸோட ஆவரேஜ் எடுத்தா போதும் so CV1 plus CV2 whole divided by 2 ஆவரேஜ் எடுத்தா போதும் நமக்கு மிக்சரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கிடைக்கும் so இதுல CV1 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a 1 mole of an ideal monoatomic gas அப்படினா CV1 ஓட வேல்யூ 3/2 R தான் இருக்கும் ஓகேவா அடுத்து ரெண்டாவது கேஸ் எப்படி அதுவும் 1 மோல் தான் ஆனா ஐடியல் டயட்டோமிக் கேஸ் அப்ப அதோட CV2 வேல்யூ எப்படி இருக்கும் 5/2 R ல இருக்கும் and whole divided by 2 இத சால்வ் பண்ணனும் சால்வ் பண்ணலாமா எப்படி சால்வ் பண்ணலாம் ரெண்டுலயுமே R காமனா இருக்கு சோ R வெளிய எடுத்துக்கோங்க R வெளிய எடுத்தேன் உள்ள என்ன இருக்கு சார் உள்ள பாத்தீங்கன்னா 3/2 இருக்கு plus 5/2 இருக்கு whole divided by 2 இருக்கு இப்போ இத சால்வ் பண்ணுங்க that is equal to R அங்கே வெச்சோம் 2/2 இங்க வந்து LCM எடுத்தா 2 காமனா இருக்கும்ல சோ இங்க 3 வரும் இங்க 5 வரும் whole divided by 2 வரும் so it will be R 5 plus 3 8 இங்க 2/2 so அது வந்து 4 வரும் 8/4 வரும் இப்படி வரும் இந்த 2 இங்க போகும்போது 4 yes 8/4 வந்து 2 so 2R வருது yeah ஆன்சர் வந்து 2R ஓகே இங்க கேலோரியில இருக்கு ஓகே கேலோரியில இருக்கு சோ நமக்கு தெரியும் யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ கேலோரியில 2 கேலோரின்னு நமக்கு தெரியும் அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் 2 into 2 the answer will be 4 calorie yes option D is the right answer okay next question okay graphical question okay நாலு கிராஃப் இருக்குடா நாலு கிராஃப் இருக்குங்க ஓகே என்ன சொல்றாங்க 1 mole of an ideal gas goes from initial state A இத படிச்சு பாருங்க initial state A ல இருந்து final state க்கு B போகுது via two process okay A to B போறாங்க it first என்ன நடக்குது it first undergo isothermal expansion from volume V to 3V okay V வோலியத்திலிருந்து 3V வோலியத்துக்கு அது expand ஆகுது volume increase ஆகுது isothermal expansion volume increase ஆகும் ஓகே எக்ஸ்பான்ஷன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் வால்யூம் இங்க இருக்கு பாருங்க எல்லாரும் பாருங்க இங்க தான் வால்யூம் இருக்காங்க இங்க தான் பிரஷர் இருக்காங்க சோ வால்யூம் ஃபர்ஸ்ட் A to B ல பாருங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா ஆரோ மார்க் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படி இல்ல சார் நம்ம படிச்சிருக்கோம் சார் பிரஷர் வெர்சஸ் வால்யூம் ஐசோதெர்மலி நம்ம பிளாட் பண்ணும்போது it will be like this ஓகே இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கு சோ ஆப்ஷன் 1 வராது ஆப்ஷன் B ல எஸ் சார் இது வந்து கரெக்டா போறேன் சார் அதே மாதிரி தான் போறாங்க சார் அண்ட் ஆரோ மார்க்கும் பாருங்க சார் இப்படி தான் ஆரோ மார்க் போட்டுருக்கேன் ஏன் ஆரோ மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஏன்னா என்ன நடக்குது எக்ஸ்பான்ஷன் நடக்குது சோ லோவர் வால்யூம்ல இருந்து ஹையர் வால்யூம் பாருங்க இங்க தான் லோவர் வால்யூம் V ஹையர் வால்யூம் 3V அதே தான் சொல்றாங்க V to 3V எக்ஸ்பாண்ட் ஆகுது சூப்பர் அப்ப இது வாய்ப்பு இருக்கு இங்க பாக்குறேன் சார் தப்பு பண்ணிருக்கேன் சார் அவங்க வந்து ஆரோ மார்க் பாருங்க இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எக்ஸ்பான்ஷன்ல அது கம்ப்ரஷன் மாதிரி இருக்கு சோ இது தப்பு இங்க பாருங்க சார் இது எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான் இருக்கு ஆரோ கரெக்டா இருக்கு V ல இருந்து 3V க்கு போற மாதிரி தான் இருக்கு ஓகே சோ நம்ம கையில ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க and then its volume is reduced அதுக்கு அப்புறம் என்ன நடக்குறாங்க 3V ல இருந்து திரும்பி V க்கே வர்றாங்க ஆனா வரும்போது கான்ஸ்டன்ட் பிரஷரா வராங்க சோ இரண்டாவது இடத்துல கான்ஸ்டன்ட் பிரஷர் ஓகே அப்ப அது ஐசோபாரா இருக்கணும் pressure கான்ஸ்டன்டா இருக்கணும் சோ நம்ம கையில ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல ரெண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க இந்த ஆப்ஷன்ல பாருங்க இந்த லைன் பாருங்க இந்த லைன் எஸ் சார்
ப்ரெஷர் y ஆக்சிஸில் இருக்குது, அது பேரலாக இருக்குது. இல்லை பேரலல் இல்லை, இந்த ப்ரெஷர் வேல்யூ மாறவே இல்லை, இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ திஸ் குட் பி த ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், இல்லை சார் பாருங்கள் இங்கே இடத்துல இருந்து இங்கே வரும்போது ப்ரெஷரு நல்லா வேரி ஆகுது, நல்லா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வராது, ஆன்சர் வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர், இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆன்சர் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? I think it's clear to you. Next, which of the following is not a state function? Okay, state function na enna example padichirukano adella neenga already padichirukom. Adhe maadhiri path function irukanga, state function irukanga, path function irukanga. State function means the functions which depends only on the initial and final state. And a path function, it depends on the path taken to do the process. எந்த பாத்தில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ மாறுச்சுன்னா அது பாத் ஃபங்க்ஷன். எந்த பாத் வேணாலும் எடுத்துக்கோங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் கேட்டது நாட் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன். நாட் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன் கேட்டால் நமக்கு ரெண்டு பாத் ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். பாத் ஃபங்க்ஷனில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. ஒன்று வந்து Q, இன்னொன்று வந்து ஒர்க்கு. Q and W. இங்கே பாருங்க, என்தால்பி இல்லை, என்ட்ரோபி இல்லை, free energy இல்ல, ஆனா work இருக்கு. work is the path function. work is a path function. so path function க்கு ரெண்டு எக்ஸாம்பிள், ஒன்னு heat and work படிச்சுக்கோங்க. so இங்க work இருக்கு, அது ஆன்சர். next, which one of the following is correct? when an ideal gas is expanded adiabatically and reversibly. ideal gas expand ஆகுது adiabatically and reversibly. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, Q ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, Q is equal to 0 னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் W work ஓட எக்ஸ்பிரஷன் NCV delta T, NCV dt னு கொடுத்திருக்காங்க. இங்க W0 W NCV dt னு கொடுத்திருக்காங்க. delta U NCV dt னு கொடுத்திருக்காங்க. இங்க delta U NCV dt, delta U0 none of this. பார்க்கலாம். adiabatic adiabatic னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, கீவேர்ட் adiabatic னு சொன்னா உடனே நமக்கு தெரியும். adiabatic னு சொன்னா Q is equal to 0. adiabatic னு சொன்னா Q is equal to 0. சோ பாக்குறேன் எல்லாத்துலயுமே Q is equal to 0 சார், எல்லாத்துலயுமே Q is equal to 0. ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் லோ என்ன சொல்றாங்க சார், ஃபர்ஸ்ட் லோ என்ன சொல்றாங்கன்னா delta U is equal to Q plus W னு சொல்றாங்க சார். ஓகே ஓகே, இப்போ Q is equal to W தானே, அல்ல சாரி Q is equal to 0 தானே, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் சார், delta U is equal to W. so adiabaticல Q is equal to 0, அது ஃபர்ஸ்ட் லோல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன், Q is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது change in internal energy will be equal to work வருது. அப்ப change in internal energy workக்கும் சேம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, workனா NCV dt, delta U அது NCV dt சேம் தானே, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, work 0 delta U வேற, இது ரெண்டும் வேற வேறையா இருக்கு, வராது. இங்க NCV dt இது வேற வேறையா இருக்கு, வராது. சோ ஆன்சர் அவ்வளவுதான். இதுக்கு மேல போய் இதோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கு வேணா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியும்ல, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே CV. புரியுதா? du by dt at constant volume தானே CV. அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தா போதும், கரெக்ட் கிடைக்கும். பட் அதுக்கு தேவையில்லை. இங்கே பாருங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க்கும் ஒண்ணா வந்தா போதும். அது ஒண்ணா வராங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் வந்திருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஓகே, இன்டர்னல் எனர்ஜி ஃபார் 1 mole of an ideal gas. அது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல இருந்த டைம்ல அங்கே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்க பிசிக்ஸ்லயும் இதை வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ internal energy for 1 mole of an ideal gas னு கேட்டா the answer வந்து 3/2 RT தான். அதுக்கு வேற எந்த டவுட்டும் இல்ல. ஓகேவா? கிளியரா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் வாங்க. calorific value of hydrogen gas is -143 kilojoules per gram. the standard enthalpy of formation of water கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இங்க ரெண்டு டேர்ம் இருக்காங்க. ஒன்னு calorific value. சோ இத பத்தி ரெண்ட பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தா போதும். calorific value அதுனா என்ன, அதே மாதிரி standard enthalpy of formation, இது ரெண்டையும் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். calorific value னா என்ன தெரியுமா? it is the heat produced by the combustion of 1 gram fuel. okay, heat produced by the combustion of 1 gram fuel. 1 gram fuel. ஓகே, நம்ம கையில ஒரு fuel இருக்கு. இந்த क्वेश्चनல அது ஹைட்ரஜன். அது 1 gram எடுத்துக்கோங்க. அது நீங்க கம்பஷன் பண்ணுங்க. அப்ப அதில இருந்து ஹீட் ஜெனரேட் ஆகும்ல, அதுதான் calorific value.
And enthalpy of formation என்ன? Enthalpy of formation one mole ஒரு substance வந்து 1 mole form ஆகணும். இங்க யாரு வாட்டரை பத்தி கேக்குறாங்க. That means 1 mole water form ஆகணும். 1 mole water அது ஃபார்ம் ஆகுற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். அதுல இருக்கிற enthalpy change. The enthalpy change accompanied by the formation of a 1 mole of a product. அதுதான் enthalpy of formation. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு முதல்ல 1 mole வாட்டருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஹைட்ரஜன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஹைட்ரஜனை கம்பஷன் பண்றேன். ஸோ ஹைட்ரஜன் இருக்கு H2, ஹைட்ரஜன் இருக்குல்ல H2. கம்பஷன்னா burning in presence of oxygen, ஸோ O2. ப்ராடக்ட் கண்டிப்பா வாட்டர் தான் வரும். நமக்கு தேவை 1 mole வாட்டர் தான். அப்ப இங்க இந்த கோஎஃபிஷியன்ட் 1ஆவே இருக்கணும். இந்த கோஎஃபிஷியன்ட் 1ஆவே இருக்கணும். அப்பதான் அது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். புரிஞ்சுதா? அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இங்க வாங்க பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க 2 இருக்கு. சோ நாம என்ன பண்ணலாம்? இங்க 1/2 போடலாம். பேலன்ஸ் ஆயிடுச்சா? எஸ், பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இங்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் இருக்கு? சார் ஹியர் we have 1 mole hydrogen. 1 mole hydrogen தான் ப்ரொடியூஸ் பண்றேன் 1 mole water. 1 mole water ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளவு என்தால்பி ஃபார்மேஷன் அதான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 mole ஹைட்ரஜனோட வெயிட் கண்டுபிடிங்க. சார் 1 mole ஹைட்ரஜன்னா 1 into 2 gram. ஸோ 2 gram hydrogen gives 1 mole water. நமக்கு தெரியும் என்ன தெரியும்? calorific value தெரியும். calorific value is equal to -143. ஆனா calorific value வந்து 1 கிராமுக்கு -143. இங்க எத்தனை கிராம் இருக்கு? 2 கிராம் இருக்கு. so 2 into -143 பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். so 200 வரும், 280 வரும், 286 வரும். -286 இருக்கா? இருக்கு. that is the answer. அவ்வளவுதான். For an isolated system என்ன சார்? சார் isolated systemனா அதுல மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது சார், அதே மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது சார். no matter and energy exchange நடக்காது. and ஆப்ஷன் பாருங்க, QW இருக்காங்க. இந்த Q ஓடையும் W ஓடையும் ஸ்பெஷாலிட்டி என்ன பாருங்க. this is internal energy, that is equal to Q plus W. that means Q and W both are two different forms of energy. நமக்கு தெரியும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் நடக்காது, மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் நடக்காது. அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கணும்? Q and W எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். Q and W 0வா இருக்கணும். 0 இருக்குல்ல. ஆப்ஷன் 1 is the right answer. ஏன்னா ஐசோலேட்டட் சிஸ்டத்துல எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் நடக்காது, மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் நடக்காது. Q and W ரெண்டுமே வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம்ஸ் தான். ஸோ அது வந்து Q is equal to 0, W equal to 0 தான். சார் நீங்க டெல்டா ஏன் போடலாம்னு கேட்கக்கூடாது. டெல்டா வந்து நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். Q and W ஆர் பாத் ஃபங்க்ஷன். அதனால அங்க டெல்டா போட வேண்டிய அவசியம் இல்லை. Q Wனே சொன்னா போதும். கிளியர் போலாமா? Next question என்ன? For a given reaction delta H ஓட வேல்யூ தந்திருக்கு. ஓகே, delta H தந்திருக்கு, delta S தந்திருக்கு. ஓகே, the reaction is spontaneous. Assume that delta H and delta S do not vary with temperature. ஓகே, spontaneous ஓட கண்டிஷன். ஸோ spontaneous னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் spontaneous னு சொல்லும்போதே delta G பத்தி ஞாபகம் வரும்ல எல்லாருக்கும். ஏன்னா delta G நெகட்டிவ் தானே spontaneity. ஸோ delta G is equal to delta H minus T delta S. இதெல்லாம் நமக்கு தெரியும். And when the reaction is spontaneous, delta G less than 0. கரெக்டா? கரெக்ட் தான் சார். அப்படின்னா நான் நல்லா கேட்டுக்கோங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா ஜி லெஸ் தேன் 0ன்னு சொன்னா, எல்ஹெச்எஸ் லெஸ் தேன் 0ன்னு சொன்னா, அப்ப ஆர்ஹெச்எஸ் லெஸ் தேன் 0 தானே? ஆமா. therefore டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் லெஸ் தேன் 0. அப்படின்னா டெல்டா ஹெச் லெஸ் தேன் டி டெல்டா எஸ். அப்படின்னா delta H divided by delta S இங்க கொண்டு வாங்க, that is less than temperature. இப்போ நம்ம கையில பாத்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கு. delta H ஓட வேல்யூ என்ன? 35.5 divided by delta S ஓட வேல்யூ என்ன? 83.6. கிளியர்?
ஓகே, இது வந்து கிலோ ஜூல்ல இருக்காண்டா, இது வந்து கிலோ ஜூல்ல இருக்காங்க, இது வந்து ஜூல்ல இருக்காங்க. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? கிலோ ஜூல் யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதனால நியூமரேட்டர்ல 1000 வச்சு மல்டிப்ளை பண்றேன். கிலோ ஜூலா மாத்திட்டேன். ஓகே, ஜூலா மாத்திட்டேன், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் டெம்பரேச்சர். தட் இஸ் லெஸ் தேன் டெம்பரேச்சர். தட் இஸ் லெஸ் தேன் டெம்பரேச்சர். இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்ட் ஆன்சர் இஸ் டெம்பரேச்சர் greater than 425 Kelvin. So இங்க வந்து உங்களுக்கு இது சால்வ் பண்ணும்போது 424 point something 4 something வரும். இப்படி தான் வரும் ஆன்சர். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற ஆப்ஷன் எதுன்னு கேட்டா டெம்பரேச்சர் greater than 425 Kelvin. ஆப்ஷன் B is the right answer. Clear? Next question. Conversion of water to steam. வாட்டர் இருக்கு, வாட்டர்னு சொல்லும்போது அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, கன்வெர்ட் ஆகுது, அகெயின் ஸ்டீமா மாறுது. ஸ்டீம்னா அது gaseous. That means இங்க ஒரு phase transformation, phase மாறுது இல்ல, phase change நடக்குது. And accompanied by இது நடக்கும் போது வாட்டர் ஸ்டீமா மாறும் போது, வாட்டர் எப்போ ஸ்டீமா மாறும் சார்? வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது பாயில் ஆகும்ல. நமக்கு தெரியும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எல்லாருக்கும் தெரியும்ல, 100 டிகிரி செல்சியஸ். ஸோ பாயிலிங் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அந்த ஹோல் லிக்விட் இவாபரேட் ஆகுற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா தான் இருப்பேன். தட் மீன்ஸ் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் இவாபரேஷன் நடக்குது. கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர், கன்வர்ஷன் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர் அது நடக்குது. தட் மீன்ஸ் தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ அந்த ப்ராசஸ், அந்த ஃபேஸ் மாறுற வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் டு ஸ்டீம் இஸ் அக்கம்பனிட் பை விச் ப்ராசஸ்னு கேட்டா ஐசோதெர்மல்னு தான் சொல்லணும். ஏன்னா வாட்டர்ல இருந்து ஸ்டீமா மாறணும்னா கண்டிப்பா அது ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது வாட்டர் இருந்து ஸ்டீமா மாறுற டெம்பரேச்சர் வந்து பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த ஃபேஸ் டிரான்சிஷன் டியூரிங் த ப்ராசஸ் பாருங்க, அக்கம்பனிட் பை த ப்ராசஸ் சொல்றாங்க. தட் மீன்ஸ் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருப்பேன். அதனால ஐசோதெர்மல்னு சொல்லலாம். கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அக்கார்டிங் டு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம இருக்குல்ல, என்ட்ரோபி இஸ் 0. என்ட்ரோபி at 0 Kelvin is 0. என்ட்ரோபி ஆஃப் a, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி? என்ட்ரோபி ஆஃப் a perfectly crystalline substance is 0 at 0 Kelvin தானே படிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஆன்சர். perfectly crystalline solid இருக்காங்க. ஆப்ஷன் C is the right answer. ஓகே, சரி, ஆப்ஷன் B is the right answer. perfectly crystalline solid is the right answer. ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். for a sample of perfect gas னு சொல்லும்போது அது ஐடியல் கேஸ் மாதிரி தான். ஓகே, ஐடியல் கேஸ். when its pressure is changed isothermally from PI to PF, pressure change ஆகுது isothermally. ஆனா டெம்பரேச்சர் வந்து அங்க கான்ஸ்டன்டா இருக்கான்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து இங்க இந்த சிச்சுவேஷன்ல நாம கேட்டது என்ன? entropy change is given by, so we have a formula. entropy change delta S is equal to NCP ln T final divided by T initial plus NR ln P initial divided by P final. இப்படிதான் அந்த ஃபார்முலா. கிளியர்? ஆனா இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? ஐசோதெர்மலின்னு சொல்லிருக்காங்க. ஐசோதெர்மலின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டெல்டா T 0ன்னு அர்த்தம். டெல்டா T 0னா என்ன அர்த்தம்? ஃபைனல் டெம்பரேச்சரும் இனிஷியல் டெம்பரேச்சரும் எல்லாமே சேம். there is no change in temperature. அப்படின்னா we can see that இந்த ஈக்குவேஷன்ல T final is equal to T initial தானே இருக்கும். there is no change in temperature. Delta T 0. That means TF is equal to TI. Therefore TF divided by TI, that will be equal to 1. Correct? And இங்க log எடுத்தா என்ன ஆகும்? log 1 என்ன ஆகும்? Sorry, it becomes 0. So log 1 0 ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிடும் சார். So delta S is equal to 0 plus மிச்சம் இருக்கிறது என்ன? NR ln PI divided by PF. So இதுதான் ஆன்சர். பாருங்க ஆப்ஷன்ல என்ன எங்க இருக்குன்னு பாருங்க. delta S is equal to NR ln PI by PF இருக்கு. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 is the right answer. Clear? Next question. In general, the exothermic reaction to be spontaneous. Okay, exothermic reaction தான், ஆனா அது ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் எல்லாமே வந்து டெம்பரேச்சரை பொறுத்து. ஓகே, டெம்பரேச்சரோட விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோதெர்மிக்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது டெல்டா ஹெச்சோட சைன் நெகட்டிவா இருக்கும். ஏன்னா எக்ஸோதெர்மிக்ல ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கம்மியாக தான் இருக்கும், நெகட்டிவ் வரும்.
அண்ட் இந்த கொஸ்டின்ல டெல்டா எஸும் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பான்டேனிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்பான்டேனிட்டியை பற்றி கேட்ட உடனே நமக்கு டெல்டா ஜியோட எக்ஸ்பிரஷன் எழுதணும். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். கரெக்டா? இப்போ நமக்கு தெரியும் ஸ்பான்டேனிட்டி எப்படி பாருங்க. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சோட வேல்யூ நெகட்டிவ் கன்ஃபார்ம். ஸோ நெகட்டிவ். இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கு. எஸ். அப்புறம் ஒரு டி இருக்கு. எஸ். டெல்டா எஸ் இஸ் ஆல்ரெடி நெகட்டிவ். ஓகே. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுது? இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். பாசிட்டிவ் டி. புரிஞ்சுதா? ஸோ நமக்கு வந்து டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் தான் வரணும். ஏன்னா ஃபார் எ ரியாக்ஷன் டு பி ஸ்பான்டேனியஸ் த சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அது நெகட்டிவ் வரணும். இது நெகட்டிவ் வர்றதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவா இருக்கேன், செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிட்டேன். அதான் பிரச்சனை. ஏன் பாசிட்டிவ்? ஏன்னா டெல்டா எஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவ், செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ். ஓவரால் நமக்கு நெகட்டிவ் வரணும். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பெருசா இருக்கணும், செகண்ட் டேர்ம் கம்மி ஆகணும், குவான்டிட்டி கம்மி ஆகணும். அங்கதான் டெம்பரேச்சர் இருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? லோ டெம்பரேச்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Heat does not spontaneously flow from a colder body to hotter body. ஆமாம்ல, hot body to colder body தானே heat flow நடக்கும். Which of the following thermodynamic law states this? ரொம்ப simple question. It is the second law of thermodynamics. Okay. Next, which of the following variable is zero for a cyclic process? Okay. So நமக்கு தெரியும் cyclic process னு சொன்னாலே cyclic process னு சொன்னா அதோட initial stateum final stateum same. So all state functions are zero here. All state functions are zero. ஸோ நமக்கு இங்கே பார்க்குற ஒர்க் டன் ஸ்டேட் ஃபங்க்ஷனா? இல்லை சார் அது பார்த்து. ஹீட்டு? இல்லை சார் அது பார்த்து சார். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? இன்டர்னல் எனர்ஜி. எஸ், இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி is a state function. Yes, that is true. Internal energy is a state function. So delta U is equal to delta Q, or we can write delta U is equal to Q minus W. So that will be equal to change in internal energy 0 then. So Q minus W is equal to 0 வரும். So total heat minus total work. Yes, அதான் கரெக்டா மேட்ச் ஆகுது. Option 4 is the right answer. Next question. When the state changes from A to B, state change ஆகுது. State changeனா என்ன? லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி, இல்லாட்டி சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்ற மாதிரி. சம்திங் ஹேப்பனிங், மெல்டிங்கோ பாயிலிங்கோ ஏதோ நடக்குது. ஸ்டேட் சேஞ்சுனா அதுதான் மெல்டிங் ஆர் பாயிலிங், சம்திங் அந்த மாதிரி ஏதோ நடக்குது. வாட் வில் ஹேப்பன் டு இன்டர்னல் எனர்ஜி? சி பாருங்க, சாலிடா இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை லிக்விடா மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும். வி ஷுட் ப்ரொவைட் எனர்ஜி. அப்பதான் ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் போண்ட் எல்லாம் பிரேக் ஆகி அவங்க டிஸ்டன்ஸ்ல போகும். அப்பதான் அது லிக்விடா மாறும். அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகணும்னா எகெயின் வி ஷுட் ப்ரொவைட் எனர்ஜி. லிக்விட் ஸ்டேட்லயும் அவங்க இடையில இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே வீக்கன் பண்ணணும்னா, அந்த போண்ட் எல்லாம் உடைக்கணும்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி நாம கொடுக்கத்தான் செய்யணும். ஓகே, தட் மீன்ஸ் சிஸ்டத்தோட எனர்ஜி கூடுது. தட் மீன்ஸ் இன்டர்னல் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் டு இன்டர்னல் எனர்ஜி? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கிளியர்? தட்ஸ் இட். ஸோ பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The given graph corresponds to which equation? நல்ல கிராஃப் பாருங்க. கிராஃப் பாருங்க. இங்க டெம்பரேச்சர் இருக்கு, இங்க வால்யூம் இருக்காங்க. சரி, டெம்பரேச்சர் பார்க்குறேன். டெம்பரேச்சரோட கிராஃப் பாருங்க எப்படி இருக்கு. சாரி, இட் இஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை. ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆனா வால்யூம் மட்டும் வேரி ஆகுது. வால்யூம் வேரிஸ். temperature constant, volume varies. So temperature constant, volume varies na adu vandu isothermal. That is isothermal. So isothermal process ku match agra equation iruka? Irukku. Isothermal la dhaan PV is equal to constant அப்படினு சொல்றாங்க. So the answer vandu option 2 is the right answer. Next question. Assume each reaction is carried out in an open container for which reaction will delta H is equal to delta E. இங்க என்ன சொல்றாங்க? delta H is equal to delta E னு சொல்றாங்க. See, delta H is equal to delta U. ரெண்டு ஒன்று தான். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி தான். E னு சொல்லுவாங்க, U னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we have a relation. என்ன relation? delta H is equal to delta U plus P delta V. Yes, and we also know that delta U plus இது வந்து nRT, PV is equal to nRT வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்? delta NGRT. G னா only for gaseous species. அதுக்காக தான் delta nRT னு போட்டா போதும்.
ஆனா அது வந்து gaseous ஸ்பீஷீஸ்க்கு மட்டும்தான். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா U வரணும். ஓகே, இது டெல்டா U வரும் எப்போ அப்படின்னா ஹோல் டேர்ம் என்ன ஆகணும், 0 ஆகணும். அது 0 ஆகணும்னா R ஆகாது, TO ஆகாது, டெல்டா N வரணும். ஸோ டெல்டா N should be G should be 0. அது எங்க இருக்குன்னு பார்த்தா போதும். எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்ல, ப்ராடக்டோட மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்டோட மோல்ஸ். ப்ராடக்டோட மோல்ஸ் 2, ரியாக்டன்டோட மோல்ஸ் இங்க 2 இருக்காங்க, இங்க 1 இருக்காங்க. ஸோ 2 மைனஸ் 3 மைனஸ் 1 வருது. ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது. ஓகே, இங்க 1 இங்க 1 இங்க 2. ஸோ ப்ராடக்ட்ல 2, ரியாக்டன்ல 1 plus 1 2. எஸ், இது 0 வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். மற்றெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் வராது. ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். அடுத்தது என்ன, given the ideal gas is expanded adiabatically and irreversibly from volume V1 to V2, then which one of the following is correct? என்ன ஆப்ஷன்ல எல்லாம் யார் இருக்காங்க, என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம், சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சரௌண்டிங் தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க, அடியபேட்டிக்னு சொல்லியிருக்காங்க. அடியபேட்டிக்னு சொன்னா Q is equal to 0. So we know the formula delta S of system is equal to Q reversible by T தானே படிச்சிருக்கேன். அப்போ Q 0னா டெல்டா S சிஸ்டம் அது வந்து கண்டிப்பா 0 தான். டெல்டா S சிஸ்டம் 0, டெல்டா S சிஸ்டம் 0 இங்க இருக்கு. அப்புறம் டெல்டா S சிஸ்டம் 0 இங்கேயும் இருக்கு, டெல்டா S சிஸ்டம் 0. அப்போ ஆப்ஷன் 4 வராது, ஆப்ஷன் 2 வராது, டெல்டா S சிஸ்டம் 0. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இட் இஸ் irreversibly மாறுறாங்க. ஒரு irreversible ப்ராசஸ்னா என்ன தெரியுமா, irreversible ப்ராசஸ்னா ரியாக்ஷன் அது பாட்டுக்கு நடக்குது, ஒரே டைரக்ஷன்ல நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். irreversible reactions are always spontaneous. irreversible spontaneous எப்படி இருக்கும் சார், ஸ்பான்டேனியஸ்னா எப்படி இருக்கும், என்ட்ரோபி should be increase, சரௌண்டிங்ல நம்ம சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற இடம் அதுல என்ட்ரோபி எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகணும். spontaneous processல entropy disorder will always increase. Entropy will increase. இப்போ பாருங்க, சரௌண்டிங் பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவ். இந்த சரௌண்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, 0. ஸோ இது வராது. எஸ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். சிஸ்டத்தோட சேஞ்ச் இன் என்ட்ரோபி அது 0 ஆயிட்டேன், ஆனால் சரௌண்டிங்கோட சேஞ்ச் இன் என்ட்ரோபி அது பாசிட்டிவ் ஆயிட்டேன். பிகாஸ் தெர் இஸ் a irreversible reaction நடக்குது. irreversible reactionனா அது spontaneous reaction நடந்தா entropy on the universe will definitely increase. நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. The intensive property among these quantity. Intensive properties means what? Intensive properties are those property which are independent of the matter. அதுக்கு நேர opposite extensive property இருக்காங்க which depends on the matter. So இதுல intensive property கேட்டா independent of the matter. So mass வராது, volume வராது, enthalpy வராது. Mass by volume, yes, that is the answer. Mass by volumeல mass extensive property, அப்புறம் volume extensive property. The intensive property among these quantity. So mass by volume ரெண்டும் extensive, அதனால மாஸும் volume இங்க எடுக்கல. But ratio of two extensive property, it will become intensive property. So mass by volume, அந்த ratio na density. Yes, density வந்து ஒரு intensive property. For example, நீங்க ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோட டென்சிட்டி மெஷர் பண்ணாலும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணி மொத்தத்தில் இருக்கிற எடுத்துட்டு டென்சிட்டி மெஷர் பண்ணாலும் டென்சிட்டி ஒரே வேல்யூ தான் இருக்கும். இட் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த மாஸ் சைஸ். அதுக்கேற்ற மாதிரி டென்சிட்டி மாறாது. அதனால தான் டென்சிட்டி வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன். கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. Some substances possess some residual entropy. Residual entropy என்ன தெரியுமா? ரெசிடுவல்னா மிச்சம் இருக்கிறது, கொஞ்சம் எல்லாம் இருக்கு, மிச்சம் இருக்கு. ஈவன் அட் absolute zero. எஸ், நம்ம படிச்சிருக்கேன். அட் absolute zero-ல 0 கெல்வின்ல வரும்போது பர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி எப்படி இருக்கும், 0வா இருக்கும்னு படிச்சோம்ல. பட் தேர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் எல்லாம் இருக்கு, ரெசிடுவல் என்ட்ரோபி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் அந்த பர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலைன்ல அது இல்லாம அங்க வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், அதுதான் காரணம். ஸோ ஆப்ஷன் படிச்சு பாருங்க. தே கண்டெயின் சம் இம்பியூரிட்டிஸ், அது இல்ல. They contain different orientation of molecule even at absolute zero. That is the right answer. It is difficult to attain. அதில் கிடையாது. Yeah, option 2 is the most suitable answer. Clear?
போலாமா? Yeah. So next question பார்க்கலாம். Okay students, next question பார்க்கலாம். A reaction attains equilibrium state. A reaction attains equilibrium state under standard condition. Then what is the incorrect for this? Okay, இதுல எது incorrect னு கேட்டிருக்காங்க. So பார்க்கலாமா? So என்ன சொல்லிருக்காங்க? equilibrium னு சொல்லிருக்காங்க. So equilibrium னு சொல்லும்போது the change in Gibbs free energy delta G வந்து 0வா இருக்கும். அதே மாதிரி standard change in Gibbs free energy அதுவும் 0வா தான் இருக்கும். ஓகேவா? So delta G will be 0. Delta G 0 அங்க ஏதாவது இருக்கா? So delta G is equal to 0, delta G not equal to 0. இது ரெண்டும் கரெக்ட் தான். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிறது பார்க்கணும்ல. So we have the formula delta G is equal to delta H minus T delta S. So if delta G 0 னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? Delta H minus T delta S that is also equal to 0. Therefore delta H will be T delta S. Delta H T delta S. அப்போ delta H T delta S அதே மாதிரி standard enthalpy is equal to T delta S not. இதெல்லாம் கரெக்ட். கேட்டது என்ன? incorrect. incorrect கேட்டிருக்காங்க. அப்ப இது இல்ல. புரிஞ்சுதா? அப்புறம் equilibrium constant. அப்ப equilibrium constant பத்தி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இனிமே இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. equilibrium constant இருக்கிற ஒரு ரிலேஷன் என்ன தெரியும்? நமக்கு தெரியும் delta G naught is equal to minus RT LNK. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல? எஸ், பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க டெல்டா G naught என்ன? 0 தானே. so it is 0 is equal to minus RT LNK. ஓகே, R ம் T யும் 0 ஆகாதுல. அப்ப LNK 0, LNK 0, log K 0, log K 0 வரணும். அப்ப K ஓட வேல்யூ என்ன? K ஓட வேல்யூ 1 வரணும். K ஓட வேல்யூ 1 வந்ததானே log 1 தானே 0. K ஓட வேல்யூ 1. அப்ப இது கரெக்ட். அப்ப இதுவும் வராது. அப்படினா ஆன்சர் இன்கரெக்ட் ஆனது எதுன்னு கேட்டா ஆப்ஷன் 1 is the right answer. புரிஞ்சுதா? எஸ். Next question பாருங்க. The volume of the gas is reduced to half to the original volume. The specific heat will be, okay, volume குறையுது. முன்னாடி இருந்ததை விட half-ஆ குறையுது. அப்போ ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கு என்ன நடக்கும்? அது ரெடியூஸ் டு half ஆகுமா, இல்ல டபுள் ஆகுமா, இல்ல ரிமைன் கான்ஸ்டன்டா, இல்ல இன்க்ரீஸ் டு 4 டைம்ஸா? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. ஸ்பெசிபிக் ஹீட் இஸ் an intensive property. Specific heat is an intensive property. அப்படின்னா வால்யூம் குறையிறது கூடுறது இதெல்லாம் அதுக்கு கன்சர்னே கிடையாது. இட்ஸ் an intensive property தானே. ஸோ அங்கே வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. The enthalpy of elements in their standard states are taken as 0. நமக்கு தெரியும் இல்ல? enthalpy of formation of a compound அது எப்படி இருக்கும்? enthalpy standard enthalpy of all the elements are 0 தான். ஆனா enthalpy of formation என்ன? enthalpy of formation னா 1 mole of that compound is formed from its constituent element. அதுதான். அதுல வந்து ஆன்சர் வந்து பிளஸ் ஆ வரலாம், மைனஸ் ஆ வரலாம். மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? Next question. Which one of the following sets of unit represents the smallest and largest amount of energy? Smallest amount of energy, largest amount of energy. Joule and erg இருக்கு, erg and calorie இருக்கு, calorie and electron volt இருக்கு, electron volt and ATM liter இருக்கு, இல்லாட்டி liter ATM இருக்கு. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 electron volt is equal to 1.6 into 10 raised to minus 19 joule. அதே மாதிரி 1 liter ATM is equal to 101.325 joule. So இதுல பாருங்க எது lowest? 10 raised to minus 19 joule. Yes, அதான் lowest. So இது lowest, இது highest. புரிஞ்சுதா? So option 4 is the right answer. Clear? Next question பார்க்கலாம் வாங்க. In which case change in entropy is negative. Change in entropy delta S எங்க நெகட்டிவ் வருது அதான் கண்டுபிடிக்கணும். evaporation of water evaporate ஆகுது. that means water liquid stateல இருந்து gaseous stateக்கு போகுது. liquid stateல இருந்து gaseous stateக்கு போனா entropy கூடும். entropy பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்காது. so option 1 கிடையாது. expansion of a gas at constant temperature. gas expand ஆகுது. that means gaseous moleculeக்கு more freedom கிடைக்குது. புரியுதா? அப்ப entropy பாசிட்டிவ் தான். செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. sublimation of solid gas. sublimation என்ன? solid gas இல்ல, sublimation of solid to gas. solidல இருந்து gaseous stateக்கு போகும்போது the molecules are getting more freedom. entropy பாசிட்டிவ். அப்ப அதுவும் கிடையாது. அடுத்தது என்ன? 2H அது H2 ஆ மாறுது. எப்படி?
2H H2 ஆ மாறுது. ஓகே, now this is atomic hydrogen, this is molecular hydrogen. That means இங்க ரெண்டு பார்ட்டிகிள் இருக்காங்க, இங்க ஒரு பார்ட்டிகிள் தான் இருக்கு. இங்க ரெண்டு மோல் இருக்காங்க, இங்க ஒரு மோல் தான் இருக்கு. That means என்ன ஆச்சு, பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து கன்வர்ஜ் ஆயிட்டு, பார்ட்டிகிள்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கேன். கம்பைன் ஆனா என்னது, அங்க ஒரு ரெகுலாரிட்டி, அங்க ஒரு ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் வர்ற மாதிரி தான். ஸோ கண்டிப்பா என்ட்ரோபி குறையும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? The statement, என்ன statement? The change of enthalpy of a chemical reaction is same whether the reaction takes place in one or several steps. ஓகே, ஒரு ஸ்டெப்ல நடந்தாலும் இல்ல 3-4 ஸ்டெப்ல எல்லாம் நடந்தாலும் டோட்டல் சேஞ்ச் இன் என்தால்பி வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் லோ. அந்த லோ எதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதா? that is called Hess's law of constant heat summation. Next question. Hess's law again is applicable for the determination of the heat of, இங்க என்ன இருக்கு, heat of transition, heat of formation, heat of reaction. Yes, எல்லாத்துலயுமே அப்ளை பண்ண முடியும். நமக்கு enthalpy of transition, enthalpy of formation, enthalpy of reaction எல்லாத்துலயுமே வந்து நமக்கு Hess's law அப்ளை பண்ண முடியும். So the answer is all of these. Next question. In endothermic reaction, okay, reactants have more energy than product, reactant less energy than product, reactant க்கும் product க்கும் same energy, reactant have lower temperature than product. So endothermic னா எப்படி இருக்கும்? See, just reaction பாருங்க, இங்க வந்து நம்ம reactant இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அது வந்து ப்ராடக்ட்டா மாறிடுச்சு. இதுதான் ப்ராடக்ட், இங்க வந்து எனர்ஜி, y ஆக்சிஸ்ல எனர்ஜி, இது வந்து ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ் ஒரு ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் பாருங்க, ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா இந்த ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக்னு சொல்லிட்டேன்ல. எண்டோதெர்மிக்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா எனர்ஜி அப்சர்வ் ஆகணும்னு அர்த்தம். ஸோ ரியாக்டன்ட்டுக்கு ஒரிஜினலி இருக்கிற எனர்ஜி இவ்வளவுதான், ஆனா நாம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்துருக்கோம். அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணதுனால தான் அது மேல போயிருக்கேன். புரிஞ்சுதா? சோ ரியாக்டன்ட்க்கா ப்ராடக்ட்டுக்கா யாருக்கு எனர்ஜி அதிகம்? சார் ப்ராடக்ட்ஸ் ஹேவிங் மோர் எனர்ஜி. எப்பவுமே அப்படித்தான். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்ஸ்க்கு மோர் எனர்ஜி. எக்ஸோதெர்மிக்னு சொன்னா அப்படின்னா என்ன சார்? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இருக்கிற எனர்ஜியில இருந்து எனர்ஜி கம்மியாகும். ஸோ எக்ஸோதெர்மிக்ல ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கும், எண்டோதெர்மிக்ல ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ ரியாக்டன்ஸ் ஹவ் மோர் எனர்ஜி தேன் ப்ராடக்ட்ஸ். தப்பு. ரியாக்டன்ஸ் ஹவ் லெஸ் எனர்ஜி தேன் ப்ராடக்ட். எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question பாருங்க. Enthalpy of sublimation of a substance is equal to, sublimation என்ன? Sublimation சாலிட்ல இருந்து நேரா கேஸுக்கு போகணும் சார். சாலிட்ல இருந்து நேரா கேஸுக்கு போகணும். அந்த கன்வர்ஷனுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். பட் ஆக்சுவலி நமக்கு தெரியும், சாலிட்ல இருந்து ஒரு லிக்விட் ஸ்டேட் இருக்கு, அந்த லிக்விட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு இப்படி போலாம்ல, அப்படியும் போலாம். சாலிட் டு லிக்விட் போறதுக்கு என்ன பேரு? சாலிட் டு லிக்விட் பேருக்கு மெல்டிங்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபியூஷன் சொல்லலாம். லிக்விட் டு கேஸ் போறதுக்கு என்ன பேரு? வேப்பரைசேஷன் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ஃபியூஷனு, வேப்பரைசேஷன் அந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸை ஒன்னா நடத்துறது தான் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் வந்து ஈக்குவல் டு ஃபியூஷன் பிளஸ் வேப்பரைசேஷன் தான் இருக்கும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 படிச்சு பாருங்க. The system is a part of the universe. Yes, பேசிக்ஸ்ல இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது, தெர்மோடைனமிக்ஸ் ஆரம்பிக்கும் போதே சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்க பத்தி பேச தான் ஆரம்பிக்குவாங்க. ஸோ யூனிவர்ஸ்ல நாம எங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், நாம எந்த விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது மட்டும் தான் சிஸ்டம். ஓகேவா? ஸோ சிஸ்டம் இஸ் a part of the universe. Yes, that is correct. The system is a part of the surrounding. No. சிஸ்டத்தை எடுத்துக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் சரௌண்டிங். ஓகே, the other part of the universe other than the system, அதுக்கு பேர் தான் சரௌண்டிங். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் both are correct தப்பு. 1 is correct, statement 2 is incorrect. That is the right answer. Option 2 is the right answer. Clear? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 200 joule of heat was supplied to a system at constant volume. Okay, constant volume சொல்லிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. and இங்க 200 joule of heat தான் சப்ளைட் ஆகுது. It resulted in the increase in temperature of the system from 298 to 323 Kelvin. What will be the heat change at constant pressure? So heat change at constant pressure கேட்டிருக்காங்க. heat change at constant pressure QP அது கண்டுபிடிக்கணும். So heat was supplied to system at constant volume தந்திருக்காங்க. So QV அது தந்திருக்காங்க. QV என்னது? What is QV? That is 200 joule. So கனெக்ட் பண்ணுங்க. Sir, we know that delta H is equal to delta U plus P delta V. கரெக்டா? தெரியும்ல? P delta V தெரியும்ல?
இதுல delta H தான் QP. ஆமா, heat supplied at constant pressure, that is change in enthalpy. அதே மாதிரி delta U, heat supplied at constant volume, that is delta U, internal energy, change in internal energy. And இங்க பாருங்க P delta V, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, constant volume னு சொல்லியிருக்காங்க. constant volume na delta V equal to 0. அப்படினா இது வந்து 0 ஆயிடும். So QP is equal to QV. அவ்வளவுதான். So QV தந்திருக்கு 200 joule, அப்ப QP நால அதுவும் 200 joule தான் வரும். Option B is the right answer. புரிஞ்சுதா? ஒண்ணும் இல்ல, change in enthalpy is the heat at constant pressure. Change in internal energy is the heat at constant volume. அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ண delta V 0, constant volume சொல்லியிருக்கேன். So delta V 0 isochloric. Clear? Next question. Consider the following reaction. Okay, carbon monoxide plus half oxygen ennagudu carbon dioxide form agudhu. How are delta U and delta H are related for the reaction? Okay, delta U namakku therinja equation enna, delta H is equal to delta U plus P delta V, and we can also write delta H is equal to delta U plus P delta V பதிலா நம்ம என்ன பண்ணலாம், nRT equate பண்ணலாம்ல. nRT equate பண்ணா என்ன ஆகும் சார், இங்க வந்து delta Ng RT னு வரும். கரெக்ட்டா? இது வரும். இப்போ இதுல எஸ் எல்லாமே delta H delta U. ஓகே ஃபைன். அப்ப நாம delta Ng கண்டுபிடிச்சா போதும். delta Ng கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சைடுல யார் இருக்காங்க சார், ஒரே ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. minus number of moles of the total reactant side இங்க 1 இருக்கு சார், அங்க 1/2 இருக்கு. so bracket குள்ள 1 plus 1/2, so it will be 1 minus 1 plus 1/2 now it become 3/2. correct? yeah, 3/2. so இது என்ன ஆகும், 2 minus 3 minus 1/2. so minus 1/2 na minus 0.5, minus 0.5. இத substitute பண்ணுங்க. so delta H is equal to delta U, correct? yes, delta Ng minus 0.5 RT. இருக்குல்ல, இருக்கு. Option 1 is the right answer. Minus, yes. Next question பார்க்கலாமா? Which of the following does not represent enthalpy change during phase transformation? does not. okay, இதுல phase transformation இல்லாதது எது பாருங்க, fusionனா என்ன, fusionனா solid liquid ஆ மாறுது. so it is a phase transformation. vaporization என்ன சார், vaporization liquid gas ஆ மாறுது. so it is again a phase transformation. sublimation என்ன, sublimation solid நேரடியா gas ஆ மாறுது. இதுவும் ஒரு phase transformation தான். ஆனா கடைசியான சொல்லிருக்காங்க enthalpy of formation, அது வந்து phase transformation கிடையாது. one mole of a compound is formed from its constituent element, அதுதான் enthalpy of formation. so that is the answer. option 4 is the right answer. போலாமா? among the following the set of parameters that represents path function. so path function ரெண்டு தான் இருக்கு, q and w படிச்சிருக்கேன் இல்லையா. so q இருக்கு, w இருக்கு. so b and c இருக்கா, b and c இருக்கு. option 1 is the right answer. so the final question க்கு போறேன் நாம. for the reaction என்ன இது இருக்கு, 2 chlorine atoms combine ஆகுது, அது ஒரு Cl2 molecule மாறுது. so correct option இங்க பாருங்க என்ன இருக்கு ஆப்ஷன்ல, enthalpy of reaction இருக்காங்க, enthalpy of reaction தந்திருக்காங்க. அதே மாதிரி enthalpy change in entropy தந்திருக்காங்க. change in enthalpy, change in entropy. so entropy முதல்ல யோசிக்கலாம்ல. entropy பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார், this is S final minus S initial. பாருங்க finally என்ன இருக்கு, ஒரே ஒரு பார்ட்டிகிள், ஒரே ஒரு மோல். இங்க எத்தனை மோல், 2 மோல். so more number of particle more entropy, அப்படிதானே. so என்ன ஆகுது, 2 குளோரின் ஒரு குளோரின் மோலிகுலா மாறும்போது அவங்களுக்கு இடையில bond formation நடக்குது. bond formation நடந்தா ordered arrangement ஆகும், disorder குறையும், entropy குறையும். so delta S இங்க less than 0 தான் வரும், நெகட்டிவ் தான் வரும். delta S நெகட்டிவ் தான் வரும், less than 0 நெகட்டிவ் வரணும். அப்ப இது greater than 0, அப்ப இது வராது, 3 வராது, 1 வராது, 3 வராது, 1 வராது. ஓகே, 2 or 4 அதுல எதுன்னு கண்டுபிடிக்கணும். so delta H க்கு என்ன, enthalpy of the reaction. enthalpy of the reaction பாருங்க, இந்த ரியாக்ஷன் நடந்தா எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா இல்ல அப்சார்ப் ஆகுமா, அது மட்டும் சொன்னா போதும். இங்க 2 குளோரின் ஆட்டம் இருக்காங்க, இங்க அது வந்து ஒரு குளோரின் மோலிகுலா மாறிட்டேன். that means between 2 chlorine atom there is a bond formation. so புதுசா bond form ஆயிருக்கு. and we all know that whenever there is a bond formation the energy will be releasing, that is it is exothermic. that means enthalpy of the reaction is also negative. so enthalpy of reaction is negative na எங்க ஆப்ஷன் எடுக்கலாம், option 4 is the right answer. போலாமா?
Yes, so that is the 50 questions from the chapter Thermodynamics. So பசங்களா எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செஷன் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜிஐபி ப்ரிப்பரேஷனுக்கு, அது மட்டும் இல்லை உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, டெஃபினட்டாக உங்கள் ஃபீட்பேக்கை தெரியணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் நம்ம மோக் டெஸ்ட்டை பற்றி, மோக் டெஸ்ட்டோட சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 7 சாப்டர் இருக்காங்க. ஸோ எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நவம்பர் 10th தான் நம்ம எக்ஸாம். ஓகே, அதே மாதிரி நம்ம தீபாவளி சார்பாக ஆரம்பிச்சா டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, நம்ம கோர்ஸ் ஃபீல இருக்கிற டிஸ்கவுண்ட், அது ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ யாருக்காவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நம்ம வெட்ரி பேட்ச் இருக்கு, ரிப்பீட்டர்ஸுக்காக, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தளபதி பேட்ச் இருக்காங்க, 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தலா பேட்சும் இருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு எந்த பேட்சில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 25% டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? எஸ், அதே மாதிரி தான் நம்ம கோர்ஸ் ஃபீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் த ஆக்சுவல் ஃபீ, திஸ் இஸ் த ஆக்சுவல் ஃபீ. இதுல இருந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, தீபாவளி ஆஃபர் சார்பா. ரெடியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால், உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, you can just call to this number. So you will get all the required details from the concerned authority. ஓகேவா? சரி, அப்போ நம்ம சைலத்தோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் கூட நம்ம இன்னும் வருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ நல்லா படிங்க. நீட் 2025 அது நமக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட், பி ரெடி. ஸோ அதுக்கு நம்ம மாக் டெஸ்ட், நம்ம ஜிஐபி எல்லாமே உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க கோயம்புத்தூர்ல வந்து எழுதுறதுன்னா கோயம்புத்தூர் வாங்க, இல்லாட்டி ட்ரிச்சில போக முடிஞ்சா ட்ரிச்சில போங்க. ஓகே, பட் டோன்ட் மிஸ் திஸ். ஓகேவா? டாடா, பை, டேக் கேர்.